கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையில தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாய் வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்களெல்லாம் கண்மணி போல பாதுகாத்த தேவன் ஒரு புதிய மாதத்தை புதிய வாரத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் தேவன் நமக்கு பாராட்டுகிற கிருபைகளுக்காக தலைகளை தாழ்த்தி ஒரு விசை நாம் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த நாளிலே கர்த்தர் நம்மை கல்வி பரிசுத்தப்படுத்தி நம்மை பலப்படுத்தி தேவ வார்த்தை நம்மை ஆளுகை செய்யும்படியாக ஆண்டவருடைய இருதயங்களை அப்படியாய் ஆளுகை செய்யும்படியாய் ஒரு விசை தலைகளை தாழ்த்தி நாம் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். மகா இரக்கமுள்ள நல்ல பிதாவே, ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த மனமகிழ்ச்சி நாளின் காலவெளிக்காய் ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையை கேட்கும்படியாய் வந்திருக்கிற எங்களை ஒரு விசை பரிசுத்தப்படுத்துவதாக. இரத்தத்தினால கழுவி சுத்திகரியும் உடைய வார்த்தை எங்களுடைய இருதயங்களில் விதைக்கப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, அது வளர்ந்து கனிதர கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களை ஆளுகை செய்யும். விசுவாசிக்க அர்ப்பணிக்க கீழ்ப்படிய உம்மை பின்பற்ற கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. தேவ வார்த்தை தீர்க்க தரிசனமாய் எங்களோடு பேசட்டும். எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய நாம மகிமைப்படட்டும். துதிகன மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானத்திற்காக அப்படியாய் தேவ நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் எரேமியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். புக் ஆஃப் ஜெரமியா சாப்டர் 4 verse 2. நீ உண்மையோடும் நியாயத்தோடும் நீதியோடும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுவாய். பிரஜாதிகளும் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டு அவருக்குள் மேன்மை பாராட்டுவார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இஸ்ரவேலை பார்த்து ஆரம்பத்திலிருந்து சொல்லுகிறார், இஸ்ரவேலே என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ஜனங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு ஆசீர்வாதங்கள் 2ஆம் வசனத்துல இவ்விதமாய் சொல்லுகிறது. நீ ஆசீர்வதிக்கும்படி அழைக்கப்பட்டவன், ஆசீர்வதிக்கும்படி நீ அழைக்கப்பட்டவள், நீ மற்றவர்களை ஆஸ்வதிக்கும்படி நான் உன்னை அழைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு சொல்லுகிறதாய் காணப்படுகிறது. 2ஆம் வசனத்துல நீ உண்மையோடும் நியாயத்தோடும் நீதியோடும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுவாய். ஆண்டுடைய நாமத்தின் பேர்ல நம்ம சொல்லுகிற காரியங்கள் நாம் உண்மையோடும் நீதியோடும் நியாயத்தோடும் காணப்படும் போது அந்த காரியங்களை கர்த்தர் அப்படியே வாய்க்க பண்ணுகிறார். புறஜாதிகளும் அவருக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டு, புறஜாதிகளை நம்ம யாரெல்லாம் ஆஸ்வதிக்கிறோமோ அவர்கள் ஆசீர்வாதம் பெறுவார்கள். அந்த ஆசீர்வாதத்துடைய மகிமை என்னவென்றால் கடைசியில அவருக்குள் மேன்மை பாராட்டுவார்கள் அல்லது அவரை ஏற்றுக்கொள்வார்கள். நம்ம மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் காணப்படவும் மற்றவரை ஆசீர்வாதத்துக்கு நேராய் வழிநடத்தவும் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. நம்முடைய வாழ்க்கையில பல குறைகள் பொருளாதார நெருக்கடிகள் இருந்தாலும் ஆண்டவர் நம்மை மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் அழைத்திருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆபிரகாமுக்கு சொன்ன அதே வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சொல்லுகிறார் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய். மற்றவர்களை ஆஸ்வதிக்கவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆசீர்வாதத்தை நம்முடைய வாயில சொல்லும் போது ஆண்டவர் அதை ஆம் என்று நிறைவேற்றுகிறார். நீ உண்மையோடும் நியாயத்தோடும் நீதியோடும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு என்ன பண்ணுவாய்? ஆணையிடுவாய். கர்த்தருடைய நாமத்தின் பேரில் நம்ம என்ன காரியங்களை வைராக்கியமா தைரியமா விசுவாசத்தோடு சொல்கிறோமோ அந்த காரியங்கள் புறஜாதியுடைய வாழ்க்கையில செயல்படும். அவர்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள். அதனால கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். புறஜாதிகள் இவ்விதமாய் கர்த்தருக்குள்ள வருவார்கள் என்பதில் சந்தேகமில்லை. பல கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் என்று நம்முடைய அக்கம் பக்கம் வீட்டார், நம்முடைய இனஜன பந்துக்கள், நம்முடைய வீட்டில் உள்ளவங்க, நம்முடைய உறவினர்கள் நம்மிடத்துல சொல்லும் போது அந்த காரியங்களை நாம் தேவனுக்கு முன்பாக உண்மையோடும் நீதியோடும் நியாயத்தோடும் கர்த்தருடைய வார்த்தைகளை பின்பற்றி ஆண்டவரை ஆராதித்து ஆண்டவருடைய நாமத்தின் பேரில் நம்ம சொல்லுகிற காரியங்களை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். அதை ஆம் என்று நிறைவேற்றுகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு 4 விதமான காரியங்களை ஆண்டவர் இந்த காலவெளியில நமக்கு சொல்லுகிறவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீதியோடும் நியாயத்தோடும் உண்மையோடும் இருக்க வேண்டிய நாம் செய்ய வேண்டிய ஒரு 4 காரியங்களில் நாம் சரியாய் காணப்படும் போது நம்முடைய வாயின் வார்த்தைகளை ஆண்டவர் மகிமைப்படுத்துகிறார் என்பதில் சந்தேகமில்லை. எரேமியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை முதலாவது வாசிக்கும் போது புக் ஆஃப் ஜெரமியா சாப்டர் 4 verse 3. யூதா மனுஷரோடும் எருசலேமியரோடும் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். நம்ம உண்மையோடு நீதியோடு நியாயத்தோடு இருக்கிறோம். ஆனா ஒரு காரியத்தை ஆண்டவர் இந்த யூதா மனுஷரோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் ஆண்டவர் சொல்லுகிற எருசலேமியரோடு கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாயிருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவனுடைய சித்தம் அறிந்து ஒவ்வொரு காரியத்தை நம்ம செய்யும் போது நாமும் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். நாம் சொல்லுகிற ஆசீர்வாதங்களும் ஜனங்களுடைய வாழ்க்கையில அது செயல்படுகிறது. நமக்கு தெரியும், மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். சில விதைகள் பாதைகளில் விழுந்தது, சில விதைகள் கற்பாறைகளில் விழுந்தது, சில விதைகள் முள்ளுள்ள விழுந்தது. அந்த முள்ளுள்ள இடத்துல விழுந்த விதைகள் அது பலன் தராமல் போயிற்று. இன்னைக்கு நம்ம படுகிற முயற்சிகள் பிரயாசங்கள்ல நிறைய காரியத்துல நம்ம ஆண்டவருக்காக செய்தும் அதுல பலனில்லாத காரியங்கள் ஏன் என்று சொல்லி நம்ம ஆராய்ந்து தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தின்படி நாம் செய்யும் போது அந்த காரியங்கள் நமக்கு நன்மையாய் கடந்து வருகிறது. தேவ ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம எந்த காரியங்களை செய்தாலும் தேவனுடைய பரிபூர்ண நடத்துதும் சித்தம். அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்க நல்லா இருக்கணும், இல்லை நம்மளை தேடி வர்றவங்க எல்லாமே மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தையிலிருந்து மாறி கர்த்தருடைய பரிபூர்ண சித்தம் என்ன, ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில எதை செய்ய விரும்புகிறார், எதை மாற்றிக்கொள்ள விரும்புகிறார் என்று அறிந்து அந்த காரியங்களை நாம் அவர்களுக்கு போதித்து அவர்களை தேவனுக்குள்ள நடத்தி பிறகு நாம் ஆஸ்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் அவர்களுக்குள்ள நிலைக்கிறதா இருக்கிறது. எடுத்தோடனே எல்லாரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பார்னு சொல்லிட்டு அப்படி நம்ம செய்யாதபடி அவங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்துக்குரிய தடைகள் என்ன, முள்ளுகள் என்ன, அதை அவர்கள் களைந்து போட வேண்டும் என்று சொல்லி நாம் கவனமாய் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து அவர்களுக்கு போதித்து அவர்கள் தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியும் போது நாம் அவர்களை ஆஸ்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதங்கள் அவருடைய வாழ்க்கையில காணப்படுகிறது என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யூதா மனுஷரோடும் எருசலேமியரோடும் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் என்ன பண்ணாதீங்க, விலையேறப்பட்ட விதைகளை முள்ளுக்குள்ள என்ன பண்ணாதீங்க, விதைத்து விடாதீர்கள். கர்த்தர் நமக்கு தந்த அபிஷேகம், தேவ வரங்கள், கிருபை எல்லாமே கர்த்தருடைய நாமத்துக்கும் கர்த்தருடைய சித்தத்துக்கும் ஏற்றது போல காணப்படும் போது நிச்சயமாகவே அங்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும் என்பதில் சந்தேகமில்லை. புறஜாதியார் ஆஸ்வதிக்கப்படும் போது நிச்சயமாய் நாமும் அதில் ஆஸ்வதிக்கப்படுகிறோம். ஆண்டவரும் அதில் மகிமைப்படுகிறார். இழிவான ஆதாயத்துக்காக இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, தேவனுக்கு விருப்பமில்லாதவர்களா இருப்பாங்க. பலவிதமான தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருப்பார்கள். நாம் அவர்களை உடனே ஆஸ்வதிக்க வேண்டும் என்று அவசியமில்லை. இதற்கு மாறாக கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து சில பேர் அவங்களுடைய வாழ்க்கையில சில கஷ்டங்கள் வருவதற்கு ஆண்டவர் சில காரியங்களை வைத்திருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் மனம் திரும்ப ஒப்பு கொடுக்கும் போது முள்ளுகளை அகற்றிவிட்டு கல்லுகளை அகற்றிவிட்டு நல்ல நிலமாய் மாறும்போது கர்த்தர் நிச்சயமாய் அந்த ஆசீர்வாதத்தை அவருடைய வாழ்க்கையில செயல்படுத்துகிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. எல்லாருடைய வாழ்க்கையில் உள்ள பொருளாதார வீழ்ச்சி பல காரியங்களுக்கும் ஆண்டவர் சில காரியங்களை வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து அவர்களுடைய வாழ்க்கையில அவற்றை அவர்களை அகற்றிவிட நம்ம கேட்டுக்கொள்ளும் போது ஆண்டவர் கிருபை பாராட்ட ஜெபிக்கும் போது அதற்கு பிறகு அந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில நிலைக்கிறதா இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வோமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எபேசியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். Book of Ephesians chapter 5 verse 17. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்மிடத்தில் வருகிறவர்கள், சத்தியத்தை கேட்கிறவர்கள், நம்முடைய குடும்பத்தார் யாரா இருந்தாலும் சரி, ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று என்ன பண்ணுங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள். நம்ம நீதியோடும் நியாயத்தோடும் பரிசுத்தத்தோடும் நம்ம வாழ்கிறோம், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதே நேரத்தில் தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை அறிந்து நாம் செயல்படும் போது நாம் நிச்சயமாகவே மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் காணப்படுகிறோம். அவர்களும் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பதில் சந்தேகமில்லை. நம்மகிட்ட வரவங்களுடைய ஆசீர்வாதத்துடைய தடை என்ன என்பதை நாம் முதல்ல கண்டறிந்து அவற்றை அவர்கள் ஜெயிக்க அல்லது விட்டுவிட தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்திலிருந்து அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ள முற்படும் போது ஆண்டவர் நிச்சயமாய் அவர்களை ஆஸ்வதிக்க வல்லமுடையவராயிருக்கிறார். அப்ப நம்ம ஆஸ்வதிக்கப்படவே, நம்ம மற்றவர்களை ஆஸ்வதிக்கும்படியே அழைத்திருக்கிற தேவன் முதலாவது தேவ சித்தத்தின்படி நாம் வழிநடத்தப்பட வேண்டும் என்று நாம் இருக்க கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 4ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது எரேமியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். Book of Jeremiah chapter 4 verse 4. யூதா மனுஷரே, எருசலேமின் குடிகளே, உங்கள் கிரியைகளுடைய பொல்லாப்பின் நிமித்தம் என் உக்கிரம் அக்கினியைப் போல எழும்பி அவிப்பார் இல்லாமல் எரியாதபடிக்கு
நீங்கள் கர்த்தருக்கென்று உங்களை விருத்த சேதனம் பண்ணி உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை நீக்கி போடுங்கள். ஆண்டவருடைய நாமம். யூதா மனுஷரே, எருசலேம் குடிகளே, உங்கள் கிரியைகளுடைய பொல்லாப்பின் நிமித்தம் என் உக்கிரம் அக்கனியை போல எழும்பி அவிப்பார் இல்லாமல் எரியாதபடிக்கு நீங்கள் கர்த்தருக்கென்று உங்களை என்ன பண்ணுங்க, விருத்த சேதனம் பண்ணி உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை நீக்கி போடுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை தேவனுக்கு ஜீவ பலியாய் நாம் ஒப்பு கொடுக்க நாம் காணப்படும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நம்மை பலருக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் மாற்றுகிறார். நான் நீதியா இருக்கிறேன், உண்மையா இருக்கிறேன், பரிசுத்தமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நியாயத்தோடு இருக்கிறேன்னு சொல்லிட்டு நம்முடைய ஆவி, ஆத்மா மாத்திரம் அல்ல, நம்முடைய சரீரத்தை முற்றிலும் தேவனுடைய பரிபூர்ண சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நம்மை கொண்டு அநேகரை ஆசீர்வதிக்கிறார். ஒரு மனுஷன் அப்படின்னா இது மூணு சேர்ந்ததுதான் ஒரு மனுஷன். ஆவி, ஆத்மா, சரீரம். இன்னைக்கு நம்ம ஆவியில, ஆத்மாவில நீதியாய் உண்மையா இருக்கிறன்னா சரீரத்தையும் தேவனுடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது, கர்த்தருடைய பரிபூர்ண சித்தத்துக்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நிச்சயமாய் நம்மை பலருக்கு பயன்படுத்துகிறார். ஆசீர்வாதம் உள்ள பாத்திரமாய் கர்த்தர் மாற்றுகிறார் என்பதில் சந்தேகமில்லை. ஆவியினாலும் ஆத்மாவினாலும் சரீரத்தினாலும் கனத்து தேவனை என்ன பண்ணுங்க, மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் இருதயத்தின் 4 எரேமியா 4:4 நீங்கள் கர்த்தருக்கென்று உங்களை என்ன பண்ணுங்க, விருத்த சேதனம் பண்ணி கொண்டு, பிரதிஷ்டை பண்ணணும், விருத்த சேதனம் பண்ணி கொண்டு சுத்திகரித்து உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை என்ன பண்ணுங்க, நீக்கி போடுங்கள். சரீரத்துல, ஆவியில, ஆத்மாவில முற்றிலுமாய் நாம் தேவனுக்கு குற்றமற்றவர்களாய் காணப்பட்டு தேவனுக்கு பரிபூர்ணமாய் நாம் அர்ப்பணிக்கும் போது, கொஞ்சமாகலும் அசூசி இல்லாதபடி நாம் நம்மை காத்து கொள்ளும் போது நம்மை ஆண்டவர் அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் கர்த்தர் மாற்றுவார் என்பதில் சந்தேகமில்லை என்பதை அறிந்து கொள்வோமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதல்ல நம்ம பார்த்தோம், கர்த்தருடைய சித்தம் என்னதென்று அறிந்து நம்ம என்ன பண்ணணும், ஆசீர்வதிக்கிறவர்களாய் காணப்படணும். பழைய ஏற்பாட்டு காலங்களில் பிலேயாம் என்பவன் பாலாம் என்ற ராஜாவுடைய சொல்லை கேட்டு யாரை ஆசீர்வதிக்கணுமோ அவங்களை சபிக்க போறான். அப்படிப்பட்டவர்களாய் இராதபடி அவர்கள் அதுக்கு காரணம் உள்ளவர்களா என்பதை அறிந்து, முதலாவது வசனத்துல நம்ம வாசித்தபடி தேவனுடைய சித்தத்தோடு நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இரண்டாவது, கர்த்தருக்காக பயன்படுகிற நாம் ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்று காக்கப்படுவதாக சொல்லுகிறபடி முற்றிலும் தேவனுக்கு அர்ப்பணித்து, ரோமர் 12:1 விதமாய் சொல்லுகிறது. Book of Romans chapter 12 verse 1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை என்ன பண்ணுங்க, பரிசுத்தம். ஆவி, ஆத்மா மாத்திரம் கிடையாது, சரீரங்களை பரிசுத்தம் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நம்முடைய சரீரத்தை ஆண்டவருடைய பரிபூர்ண சித்தத்துக்கு நாம் அர்ப்பணிக்கிற வேளையில ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதத்துக்கு ஒரு அளவுகோலாய், ஆசீர்வாதத்துக்கு நாம் பங்காளிகளாய் மாத்திரமல்ல, ஒரு கருவியாய் நம்மை ஆண்டவர் பலருக்கு பயன்படுத்துகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் அவருடைய சந்ததியாய் தொடர்ந்தது. காரணம், ஆபிரகாம் தன்னுடைய முற்றிலும் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவனுக்கு அர்ப்பணித்தது போல இந்த நாட்களிலே நம்முடைய ஆவி, ஆத்திரம் மாத்திரமல்ல, சரீரத்தையும் தேவனுக்கு பரிபூர்ணமாய் அர்ப்பணிக்க நாம் கடந்து வரும்போது நம் மூலமாய் அநேக புறஜாதிகள் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக என்பதை தெளிவாய் அறிந்து கொள்வோமாக. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மற்றவர்கள் ஆஸ்வதிக்கப்படும்படி நாம் கிரயம் செலுத்தும் போது நாமும் ஆஸ்வதிக்கப்படுகிறோம், அவர்களும் ரட்சிக்கப்படுகிறார்கள். ஆண்டவருடைய நாமம் இதன் மூலமாய் மகிமைப்படுகிறது. இது தேவன் வழி அப்படியாய் வகுத்த வழியா இருக்கிறது, ஆண்டவர் உண்டாக்கின பாதையா இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் நடந்து திரிந்து சுவிசேஷத்தை அறிவித்தார். ஒரு தேவதூதன் என்று சொல்லியிருந்தா அவன் போய் எல்லா இடத்துலயும் அறிவிச்சிருப்பான். அப்படி இல்லாதபடி முற்றிலுமாய் ஆண்டவருக்கு பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற இயேசு கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுத்தது போல இந்த நாட்களிலே நாம் ஒப்பு கொடுக்கும் போது நம்மை ஆண்டவர் ஒரு பயனுள்ள பாத்திரமாய் அநேகருக்கு ஆண்டவர் மாற்றுகிறார், பயன்படுத்துகிறார். அதன் மூலமாய் அவர்கள் ஆஸ்வதிக்கப்படுவது மாத்திரமல்லாமல் நாமும் ஆஸ்வதிக்கப்படுவோம். ஒருவர் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார் சொல்லுகிற விதமாய் ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை ஆஸ்வதிக்கிறதை நாம் காண முடியும். ஆவி ஆத்மா சரீரத்துல நம்மையும் கர்த்தர் ஆஸ்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவர்கள் ஆசீர்வாதத்தின் பாத்திரமா இருக்கிறார்கள், அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு 3வது காரியங்களை ஆண்டவர் 5ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமம் தேர்ட் ஸ்டெப், ஆசீர்வாதத்தின் பாத்திரமா இருக்க இஸ்ரவேலர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது புக் ஆஃப் ஜெரமியா சாப்டர் 4 verse 5, தேசத்தில் இக்காலம் ஊதுங்கள் என்று சொல்லி யூதாவில் அறிவித்து எருசலேமில் கேட்க பண்ணுங்கள், நாம் அரணான பட்டணங்களுக்கு உட்படும்படிக்கு சேருங்கள் என்று சொல்லி உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள். ஆண்டவருடைய நாமம் ஆவியினாலே தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஒரு காரியங்கள்ல நாம் நம்மை ஈடுபடுத்தும் போது நாம் அநேகரை ஆண்டவர் ஆசீர்வதிக்க நம்மை தெரிந்து கொள்கிறார். 5ஆம் வசனத்துல தேசத்தில் எக்காலங்களை என்ன பண்ணுங்க, ஊதுங்கள். யூதா மனுஷரே, எருசலேமின் குடிகளே, எவ்ரி சிட்டிசன் ஆஃப் இஸ்ரேல், இட் இஸ் a ரெஸ்பான்சிபிள் அண்ட் கமிட்மெண்ட். ஆண்டவருடைய கட்டளை, கமாண்ட், ஆண்டவர் சொல்லுகிற ஒரு கட்டளை. எவ்ரி கிறிஸ்டியன், எவ்ரி பிலீவர் should do the ministry and glorify God's name in spirit. ஆவினால நிறைந்து ஆண்டவருக்கு நாம் ஒவ்வொருவரும் ஊழியங்களை செய்ய வேண்டும். 2வது காரியத்தை ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, சரீரத்திலே முற்றிலும் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து நாம் தேவனுக்கென்று வாழ வேண்டும். 3வது, நாம் ஆவியில நிறைந்து ஊழிய செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும், முழு பலத்தோடு, முழு ஆவியோடு, முழு ஆத்மாவோடு. 5ஆம் வசனத்துல தேசத்தில் எக்காலம் ஊதுங்கள் என்று சொல்லி யூதாவில் அறிவித்து எருசலேமில் கேட்க பண்ணுங்கள், நாம் அரணான பட்டணங்களுக்கு உட்படும்படிக்கு சேருங்கள் என்று சொல்லி உரத்த சத்தமா என்ன பண்ணுங்க, கூப்பிடுங்கள். அப்படின்னா என்னன்னா, இது சரீரத்திலிருந்து உண்டாகிற ஒரு சத்தம் மாத்திரம் அல்ல, இது ஆவி ஆத்மா சரீரத்திலிருந்து முழு பலத்தோடு ஆண்டவருக்கு செய்கிற ஒரு ஊழியமாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமமை அந்த நாட்கள்ல சவுண்டுன்னா இப்ப மைக்கெல்லாம் யூஸ் பண்றோம், அது அதனுடைய அர்த்தம் கிடையாது. ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆவியிலே மகிமைப்படுத்தி ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும்படியாய் கர்த்தரை அழைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வெட்கப்படாத ஊழியக்காரனா இரு என்று சொல்லி பவுல் தீமத்தை பார்த்து சொல்லுகிற விதமாய் இந்த நாட்கள்ல கர்த்தருடைய காரியங்களை நம்ம யோசிக்காதபடி, சிந்திக்காதபடி, நம்மை மறந்து முழு பலத்தோடு அவருக்கு நாம் ஊழியங்களை செய்ய ஆண்டவருக்கு நாம் முற்படும் போது ஆண்டவர் நம்மை கொண்டு புறஜாதிகளை ஆசீர்வதிக்க ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்கிறார். நிறைய பேர் ஊழியம் செய்யறாங்க, அப்படியே அவங்க இருக்கிற எந்த ஒரு அடிச்சோடும் இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கிறது. ஆனா அப்படி இல்லாதபடி இந்த வசனத்துல சொல்லுகிறபடி 5ஆம் வசனத்துல தேசத்தில் எக்காலம் ஊதுங்கள் என்று சொல்லி யூதாவில் அறிவித்து எருசலேமில் கேட்க பண்ணுங்கள், நாம் அரணான பட்டணங்களுக்கு உட்படும்படி சேருங்கள் என்று சொல்லி உரத்த சத்தமாய். அரணான பட்டணங்கள் அப்படின்னா அது புதிய ஏற்பாட்டு காலத்துல பரலோகத்தை குறிக்கிறது, தேவனுடைய வருகை சமீபமா இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவருடைய காரியங்களை நற்காரியமாய் நாம் அறிவித்து, இன்னைக்கு இருக்கிற எல்லாவித போதனைகளும் போதகங்களும் ஆசீர்வாதத்தை மாத்திரமே சார்ந்திருக்கிறது. அப்படி இல்லாதபடி ஆவிக்குரிய வாழ்க்கை அல்லது மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கையை நாம் அப்படியாய் அறிவிக்க விசுவாசம் உள்ளவர்களாய் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாய் நாம் அதை சொல்லும் போது ஆண்டவர் மகிமைப்படுகிறார். இதனால ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், விடுதலையாக்கப்படுகிறார்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வோமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அரணான பட்டணங்களுக்கு உட்படும்படி சேருங்கள் என்று சொல்லி உரத்த சத்தமா என்ன பண்ணுங்க, கூப்பிடுங்கள். தேவனுடைய வருகை குறித்து, ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்து நாம் தெளிவாய் விசுவாசித்து அதை மக்களுக்கு அறிவிக்கும் போது ராஜ்யத்துக்கான ஜனங்களை புத்திரரை சேர்க்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறார். ராஜ்யத்தின் மேல பிரியம் உள்ளவர்களை ஆண்டவர் ஆஸ்வதிக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாமம் மகிமை. ரோமர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது புக் ஆஃப் ரோமன் சாப்டர் 12 verse 11,
அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு என்ன பண்ணுங்க, ஊழியம் செய்யுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இது எதை குறிக்கிறது? ஆண்டவருடைய காரியங்களை நாம் அறிவிக்கிறவர்களாக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஊழியம் செய்கிறதுக்கு எல்லார் மேல விழுந்த கடமை. எவ்ரிபடி must do the evangelism. ஆண்டவரை குறித்து சுவிசேஷமாய் அறிவிக்க நாம் நம்மை ஒப்பு கொடுக்கிற வேளையில தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வாதத்துடைய பாத்திரமாக மாற்றுகிறார். நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு. நீதியோடும் நியாயத்தோடும் உண்மையோடு இருக்கும்போது அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொன்று நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இதன் மூலமாய் புறஜாதிகள் ஆண்டவருக்குள்ள வருவது ஆண்டவருடைய சித்தமா இருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். ஏதோ நான் உண்டு, என் குடும்பம் உண்டு அப்படின்னு சொல்லி இருக்கிறதுக்காக நம்மை அழைக்கல. பாவத்துல, பாடுகள்ல, கஷ்டங்கள்ல, பிரச்சனையில் இருக்கிற ஜனங்களை ஆண்டவரத்துல கொண்டு வருகிற ஒரு வழி ஆசீர்வாதம். அவங்க காரியங்களுக்காக ஜெபிக்கும் போது, கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது அவங்க தேவனை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நிச்சயமாய் கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு செய்ய வலிமையுடையவராக இருக்கிறார். இந்த நாட்கள்ல என் காரியமா யார் போவான், என் சுவிசேஷத்தை யார் அறிவிப்பான் என்று சொல்லி ஆண்டவர் வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார். நம்மிடத்துல நம்ம ஒருவேளை அப்படி போக வழி வாய்ப்பு இல்லைனாலும் நம்மிடத்துல வருகிற ஜனங்கள், நம்மிடத்துல ஜெபிக்க கேட்டுக்கொண்ட ஜனங்களுடைய காரியங்கள்ல வருகையை பற்றியும் ஆண்டவருடைய ராஜ்யத்தை பற்றியும் நாம் அறிவித்து ஊழியம் செய்கிறவராய் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடைசியில ஆண்டவர் நாம் மற்றவர்களுக்கு ஆஸ்வாதமாய் இருக்கும்படியாய் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய கடைசி ஒரு காரியம் அல்லது 4வது காரியம் 6ஆம் வசனத்தில் விதமாய் சொல்லுகிறது. எரேமியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், புக் ஆஃப் ஜெரமியா சாப்டர் 4:6. சீயோனுக்கு நேரே கொடியேற்றுங்கள், கூடுங்கள், நிற்காதிருங்கள். நான் வடக்கே இருந்து பொல்லாப்பையும் மகா சங்காரத்தையும் வரப்பண்ணுகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சீயோனுக்கு நேரே என்ன பண்ணுங்க, கொடியேற்றுங்கள், கூடுங்கள், கூடுங்கள், யூனிட்டி. அப்புறம் நிற்காதிருங்கள். கர்த்தருடைய நாமம் அப்படின்னா உங்க சொந்த காரியங்களுக்காக நிற்காதீங்க. உங்க சொந்த காரியங்களை நம்ம ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, we should not stand on our own things. ஆண்டவருடைய காரியங்களை நம்ம கூடி தொடர்ந்து முன்னேறி செல்லணும். ஆண்டவருடைய காரியங்களை கூடிட்டு அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து நம்முடைய சொந்த காரியங்களை நிலைநிற்காதபடி தேவனுடைய காரியங்களை தொடர்ந்து நம்ம செயல்படுத்தும் போது ஆண்டவர் நம்மை கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை பரிபூர்ணமாய் நிறைவேற்ற அது ஏதுவா இருக்கும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமம் சீயோனுக்கு நேரா என்ன பண்ணுங்க, கொடியேற்றுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய நாமத்தை மாத்திரம் நம்ம உயர்த்தணும். அது மாத்திரமல்ல, நம்மை முற்றிலும் விட்டு கொடுக்கிறவர்களாக, தாழ்மை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். யோவான் சொல்லுகிறார், நீர் பெருகவும் நான் சிறுகவும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவருடைய நாமம் உயரணும்னா நான் என்னை முற்றிலும் அர்ப்பணிக்கணும். ஐ ஹாவ் டு ஈல்ட். முற்றிலுமாய் நான் என்னை விட்டு கொடுக்கும் போது கர்த்தருடைய நாமம் உயர்றதுக்கு அது ஏதுவாய் காணப்படும். நம்முடைய பரிபூர்ண நோக்கெல்லாம் எப்படின்னா, எல்லா விதத்துல கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படணும், ஜனங்கள் அதை அறியணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் மாத்திரம் உயர்த்தப்பட வேண்டும் என்கிற ஒரு சிந்தை நமக்குள்ள காணப்படும் போது ஆண்டவர் நம்மை நம்பி ஆசீர்வாதத்துடைய அபிஷேகத்தை நமக்கு தந்து நம்ம என்ன தேவன் பேர்ல ஆணை இடுகிறோமோ அல்லது கட்டளை கொடுக்கிறோமோ அல்லது சொல்லுகிறோமோ அதை ஆண்டவர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றுகிறார் என்பதில் சந்தேகமில்லை என்பதை அறிந்து கொள்வோமாக. சங்கீதம் 34 அதிகாரம் 3ஆம் வசனத்துல, புக் ஆஃப் சாம்ஸ் சாப்டர் 34:3, என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 34:3 தாவீது சொல்லுகிறார், என்னோடு கூட கர்த்தரை என்ன பண்ணுங்க, மகிமைப்படுத்துங்கள். ஒரு யூனிட்டி, ஒரு கேதரிங், ஒரு ஃபெலோஷிப். தனியா கர்த்தரை மகிமைப்படுத்துறது வேற, கூடி மகிமைப்படுத்துறது வேற. ஆண்டவர் சொல்ல 2-3 பேர் எங்க கூடுகிறார்களோ அங்க நான் என்ன பண்றேன் இருக்கிறேன் அப்படின்னா ஆண்டவர் அந்த ஃபெலோஷிப்பை விரும்புகிறார். ஒன்று கூடி ஐக்கியம். இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமா இருக்கிறது. நம்ம காரியங்கள் பலவிதமான மொழி, கலாச்சாரம், பண்பாடு. we are different. We have different culture,
அதெல்லாம் மறந்து தேவனுடைய காரியங்களுக்காக ஒன்று கூடி ஆண்டவர் கொடியேற்றுங்கள். ஆண்டவருடைய நாமத்தை நம்ம உயர்த்தி காட்டணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த வசனம் விதமாய் சொல்லுகிறது, கொடியேற்றுங்கள். அது மாத்திரமல்ல, கூடுங்கள், நிற்காதிருங்கள். கூடுங்கள், ஆண்டவருடைய நாமத்தினால ஒன்று கூடுங்கள், நிற்காதிருங்கள். நம்முடைய சொந்த காரியங்கள்ல நம்ம தொடர்ந்து நிற்காதபடி நம்ம தேவனுடைய காரியங்களுக்கு நாம் விட்டு கொடுக்கும் போது கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. 99 சங்கீதம் 5 வசனத்தில் விதமாய் சொல்லுகிறது, Psalms 99:5, சங்கீதம் 99:5, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதபடியிலே பணியுங்கள், அவர் பரிசுத்தம் உள்ளவர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை என்ன பண்ணுங்க, ஒரு பக்கம் உயர்த்துங்க. அதுக்கப்புறம் அவருடைய பாதபடியில் என்ன பண்ணுங்க, பணியுங்கள். bow down unto his feet, lift up his holy name. ஆண்டவரை உயர்த்துவது மாத்திரமல்லாமல் நம்மை தரை மட்டும் நம்ம தாழ்த்தி தேவனுடைய சுத்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நம்மை கரங்களை எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். இல்ல, நிறைய பேர் ஊழியக்காரங்க சொல்லும் போதே நடக்குது, அவங்க ஜெபிக்கும் போதே கட்டுகள் உடையுது. காரணம் என்ன? ஆண்டவர் அந்த அதிகாரத்தையும் அபிஷேகத்தையும் ஆண்டவரை ஆராதிக்கிற எல்லாருக்கும் அவர் தர விரும்புகிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை அறிந்து அதை சரியாய் செய்யும் போது கர்த்தர் மகிமைப்படுகிறவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 4 காரியங்கள் நம்முடைய சொந்த ஞானத்துல, சொந்த காரியங்கள, சுய விருப்பத்தின்படி நம்ம மற்ற காரியங்களை தேவனுடைய சித்தத்தை செய்யாதிருக்க நாம் கவனமா இருக்க வேண்டும். 5 வசனத்தில் நம்ம பார்த்தபடி முழு சரீரத்தையும் தேவனுக்கு நாம் ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதே தேவனுக்கு ஏற்ற ஒரு ஆராதனை சொல்லுகிறபடி, புத்தியுள்ள ஆராதனைன்னு சொல்லுகிறபடி, ஆவியில் ஆத்மாவில் நல்லா துதிக்கிற நம்ம சரீரத்தை தேவனுக்கு முற்றிலும் ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நம்முடைய சரீரத்தின் மூலமாய் அநேகரை தொடுகிறார், அநேக இடங்களுக்கு கொண்டு போகிறார், அநேகர் ஆஸ்வதிக்கப்படுகிறார்கள் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம 5 வசனத்தில் நம்ம வாசித்தது போல ஆண்டவரை நல்ல ஆராதனை செய்து ஆவியிலே ஊழியம் செய்து கர்த்தருடைய ஆவிக்குரிய காரியங்கள், வருகைக்குரிய காரியங்களை நாம் சுவிசேஷமாய் அறிவிக்கும் போது ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிக்கிறார். ஜனங்கள் தொடப்படுகிறார்கள். ஜனங்களை கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார். இம்மைக்காக ஆண்டவரை சேவிக்கிறது அல்லாதபடி மறுமைக்காக சேவிக்கும்படியாக ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். இன்னைக்கு நிறைய காஸ்பல் எதுன்னா இன்னைக்கு பூலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை தான் அவங்க அதிகமாக எம்பசைஸ் பண்றாங்க. அப்படி இல்லாதபடி பரலோக ராஜ்யம், பரலோக ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்கும்படியாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. கடைசியில நம்ம வாசித்ததுபடி எல்லா விதத்துல கர்த்தருடைய நாம மாத்திரம் உயர்ந்திருக்கணும். நம்ம மூலமா அநேகர் ஆஸ்வதிக்கப்படும் போது அதுக்கு நம்ம காரணம் கிடையாது, கர்த்தர் ஒருவரே அவர்களை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாய் அவர்களை தேவனுக்கு நேராய் வழிநடத்த வேண்டும். நாம் முற்றிலுமாய் நம்மை மறைத்து கொண்டு ஆண்டவருக்கென்று நாம் வாழும்போது கர்த்தர் நிச்சயமாய் நம்ம மூலமாய் பெரிய அதிசயங்களை செய்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி ஆஸ்வதிக்கப்படும் போது அவங்கள சார்ந்து இருக்கிறாங்க, எங்க மூலமா அவங்க ஆஸ்வதிக்கப்பட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்படி கிடையாது. ஆண்டவர் அவர்களை தெரிந்து கொண்டு நம்ம மூலமாய் ஆஸ்வதிக்கிறார். அவ்வளவுதான். ஆசீர்வாதம் பரத்திலிருந்து உண்டாகிறது. எல்லா நன்மையும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அதனால நம்மள ஒரு சேனல், நம்மள ஒரு கருவியா பயன்படுத்துகிறார். இதை அறிந்து நாம் முற்றிலுமாய் ஆண்டவர் தாழ்மையா இருந்தது போல மரண பரியந்தம் நம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தாழ்மையா இருக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் நம் மூலமாய் அநேக புறஜாதிகளை தொடுகிற ஒரு திட்டத்தை செயல்படுத்துகிறார், வைத்திருக்கிறார். தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம். நம்முடைய குடும்பத்திலையும் கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்துவார். வேலை ஸ்தலங்கள்ல, ஊழிய ஸ்தலங்கள்ல, எல்லா இடங்கள்ல கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிக்கிறார், மேன்மைப்படுத்துவார் என்பதில் சந்தேகமில்லை. தேவனுடைய கரத்துல முற்றுமாய் நாம் ஒப்பு கொடுப்போமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உண்மையோடும் நியாயத்தோடும் நீதியோடும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நீ ஆணையிடுவாய். அதன் மூலமாய் புறஜாதிகள் ஆஸ்வதிக்கப்படுவார்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள். இந்த ஒரு ஸ்லாக்கியம் இந்த நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடினால இந்த நாட்களில் ஆண்டவருக்கென்று எழும்பி பிரகாசிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லும் போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆஸ்வதிக்கிறார், நம்மை பயன்படுத்துவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கண்களை மூடி நாம் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமாக. பரலோக பிதாவே, ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. உண்மையோடும் நீதியோடும் நியாயத்தோடும் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நாங்கள் சொல்லுகிற காரியங்களை ஆண்டவர் அப்படியே நிறைவேற்றி பதிலளிக்கிறீர். அதன் மூலமாய்
புறஜாதிகள் ஆஸ்வதிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ள வருவார்கள் ஐயா, நாங்களும் ஆஸ்வதிக்கப்படுகிறோம் என்பதில் சந்தேகம் இல்லை. ஒரு பெரிய ஆவிக்குரிய ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறமைய ரட்சிப்பை இது எங்கள் மூலமாய் செயல்படுத்த விரும்புகிறீர். நாங்கள் இன்னும் உண்மையோடும் நீதியோடும் நியாயத்தோடும் ஆண்டவரே வாழ்ந்து கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் சொல்லி ஜெயமெடுக்க அற்புதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாட்களில் நீர் அப்படி மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் நமக்கு செலுத்துகிறோம். உண்மையோடும் நீதியோடும் நியாயத்தோடு நாங்கள் ஒவ்வொரு காரியங்களை நாங்கள் யோசித்து ஆராய்ந்து ஆண்டவரே தேவநாம மைமைக்கென்று வாழ ஆண்டவர் கிருபை செய்யும். துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை வந்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிற, கொடுக்கிற, தாங்குகிற, உழைக்கிற, உதவி செய்கிற யாவருக்கும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்க முடியாய் இயேசுவின் நாமத்தினால உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்தில் உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியிலே எண்ணூர் மெயின் ரோட்டிலே உள்ள SBI பேங்குக்கு முன்பதாக உள்ள சோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. ஞாயிறு காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை முதல் ஆராதனைக்காக இருக்கும். அதன் பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை சண்டே கிளாஸ் ஊழியங்கள் இருக்கும். மற்றும் 10 மணியிலிருந்து 11 வரை இரண்டாவது ஆராதனை இருக்கும். வேற எந்த சபைக்கு நீங்கள் போகாதவர்களா இருந்தால் எங்களுடைய சபைக்கு வந்து எங்களுடைய ஆராதனை கலந்து கொள்ள முடியாது. உங்களை இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை 10 to 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால் நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியா தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, எங்களுடைய போன் நம்பர் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான ஜெப அவசர தேவைக்கு நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.